இந்த தொப்பை வச்சு என்னால் ஓட முடியல. ஏயா என்னை துரத்திட்டு வர? நீ எதற்காக என்னை பார்த்து ஓடுகிறாய்? கவிதை சொல்லியே என்னை கொன்னுடுவியே, அதுக்கு பயந்துதான் ஓடி வரேன். ஆமாம், கழுதைக்கு தெரியுமா கவிதை வாசனை? யோ, என்ன கழுதன்றியா? உன்னை சொல்வேனா? நீ என்னுடைய தோஸ்தாயிற்றே. அதான பார்த்தேன். நண்பா, ஓடி வருவது பண்பா? இது என்ன வம்பா? ஏயா, உன்னை கவிதை சொல்லாதன்னு சொல்றேன்ல. அன்பிற்கு உண்டோ தடை? நான் செய்ய போவதோ கொடை. ஆக மொத்தத்துல நீ ஒரு சடை. ஏயா, எத்தனை தடவை சொல்றேன் கவிதை சொல்லாதன்னு? சரி, வேண்டாம். இனிமேல் நான் கவிதைக்கு போட்டு விடுகிறேன் தாப்பா. அப்பா சகாயம், எனக்கு இந்த காலனியிலேயே உன்னைத்தான் மிகவும் பிடிக்கும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆக்ஷன் ரீப்ளேவா? சரி, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இரு, முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? திடீர்னு வர கவிதைன்ற பேர்ல ஏதேதோ சொல்ற, மாயமா மறைஞ்சிடற. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சிரிக்காத, சிரிச்சு மழுப்பாத. நான் ஒரு போலீஸ்காரன், என்கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. நான் யார் தெரியுமா? எஸ்பி சௌத்ரி பரம்பரையில் வந்தவன். என்கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. யாருன்னு சொல்லு. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே. ஐ எம் கருணாஸ், கருணை உள்ள கருணாஸ். ஜஸ்ட் ஒரு வழிப்போக்கன். நோ நோ நோ, உன்னை பார்த்தா வழிப்போக்கன் மாதிரியே தெரியல, ஏதோ கொள்ள குட்டக்காரன் மாதிரியே தெரியுது. டேய், என்கிட்ட ஏமாத்தாத. நான் யார் தெரியுமா? எஸ்பி சௌத்ரி வாரிசு. எனக்கு டென்ஷன் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன செய்வாய்? அது டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அனாவசியமா என்ன குழப்பாத. நீ யாருன்னு சொல்லிடு. கமான் கமான் கமான். நான் என்ன ரேஸ் குதிரையா? கமான் 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 என்று அழைக்கிறாய். வேண்டாம், விளையாடாத. சீரியஸா கேக்குறேன், நீ யாருன்னு சொல்லிடு. அப்போ நான் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் விடமாட்டாய்? அப்போ இல்ல, இப்போ. நீ யாருன்னு தெரியாம உன்னை விடவே மாட்டேன். சரி, நான் யார் என்று சொல்கிறேன். இந்த காலனிக்கு என்ன பெயர்? கருணாகரன் காலனி. அதுதான் என்னுடைய பெயர். என்னது, காலனின்னு ஒரு பேரா? என்னையா பேர் இது? காலனி என்பது என்னுடைய பெயர் அல்ல, கருணாகரன் என்பதுதான் என்னுடைய பெயர். அதுவும் நான் 3ஆம் கருணாகரன். 3ஆம் கருணாகரனா? ராஜாக்கள் பரம்பரையில தான் 1ஆம் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன்னு வச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட நாங்களும் ராஜாக்கள் பரம்பரை தான். யோ, என்னையா சொல்ற? என்னுடைய தாத்தா 1ஆம் கருணாகரனுக்குத்தான் இந்த இடம் சொந்தமானது. அப்பொழுது இங்கு மாட மாளிகையாய் இங்கு காட்சியளித்தது. அதோ அந்த பக்கமாக அந்த புறம் இருந்தது. போயிற்று, எல்லாம் போயிற்று. யோ, அந்த புறத்துல யாரையா போனது? அந்த புறத்தில் யாரும் போகவில்லை. அந்த விஷயத்தில் என்னுடைய தாத்தா பலே குஸ்கா. குஸ்கா? அப்படி என்றால்? குஸ்கா என்றால் தெரியாது? குஸ்கா என்றால் குஸ்கா தான். போயிற்று, எல்லாம் போயிற்று. என்னுடைய தாத்தா இறக்கும் பொழுது தலையை சுற்றி கடன். என்னுடைய தந்தை 2ஆம் கருணாகரன் இந்த இடத்தை விற்றுவிட்டார். நாங்கள் எல்லாம் நடுத்தெருவுக்கு வந்து விட்டோம். போயிற்று, எல்லாம் போயிற்று. இந்த இடத்திற்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டிய நான் இன்று வழிப்போக்கனாக வந்து செல்கிறேன். அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. என்னாலும் நம்ப முடியவில்லை. இந்த இடத்தில் ராஜாவாக பிறந்த நான் இன்று இதே இடத்தில் பரதேசியாய் வந்து நிற்கிறேன். யோ, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படியா நம்புறது? நீ நம்பவில்லை என்பதால் சரித்திரம் பொய்த்து விடாது. ஓ, உங்க குடும்ப கதை சரித்திரமா? யோ, நான் யார் தெரியுமா? எஸ்பி சௌத்ரி பரம்பரை. ஆதாரம் இல்லாம எதையுமே நம்ப மாட்டேன். என்னிடத்தில் இருக்கின்றது ஆதாரம், இதில் இல்லை சேதாரம். யோ, முதல்ல ஆதாரத்தை காட்டியா? இதோ இதுதான் எங்களுடைய சமஸ்தானம். சமஸ்தானம்? அன்றைக்கு இது சமஸ்தானம், இன்றைக்கு இதோ இந்த கருணாகரன் காலனி. இது எங்களுடைய தாத்தா 1ஆம் கருணாகரன். இதோ இது என்னுடைய தந்தை 2ஆம் கருணாகரன். இதோ அழகாக இல்லை? இதுதான் நான் 3ஆம் கருணாகரன். அப்பொழுது எனக்கு வயது 3. யோ, 3 வயசு இருந்தா 3ஆம் கருணாகரன், 50 வயசு இருந்தா 50ஆம் கருணாகரனா? ஐயா, நீ அந்த போட்டோவில் இருக்கும் அதே கோட்டை தான் இன்றைக்கும் நான் போட்டிருக்கிறேன். யோ யோ யோ, விட்டா கூட பூவை காதுல சுத்துவிய. 3 வயசுல போட்ட கோட்டை
எப்படியா போட முடியும்? நான் என்னுடைய கோட்டை பற்றி சொல்லவில்லை, என் தந்தையின் கோட்டை பற்றி கூறினேன். அதான் இவ்வளவு கப்பா? யோ, நிஜமாவே சொல்லு, நீதான் 3ஆம் கருணாகரனா? உண்மைக்கு இல்லை தடை, உன் சந்தேகத்தை உடை. எல்லார் வாயிலும் வடையா? சும்மா இருடா மடையா. மாப்பிள, இப்படி ஏதாவது ஏடாகுடமா நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆலப்புழா அப்புக்குட்டி அன்னைக்கே கிளியரா சொல்லிட்டாரு இந்த இடம் சரியில்லைன்னு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த காலனியை வேற இடிக்க போறாங்களாம். அப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஆலப்புழா அப்புக்குட்டியாவது மாலப்புழா மம்முக்குட்டியாவது. எனக்கும் ஜூஜுவுக்கும் இந்த வீடு சென்டிமெண்டான வீடு. ஆமா, ரொம்ப சென்டிமெண்ட் எங்களுக்கு இது. நானும் ஜூஜுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கும் போது பக்கத்து வீட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மா தான் இந்த வீடு எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம என்ன அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. என்ன அப்பப்போ கொஞ்சம் ஒட்டு கேட்பாங்க, அவ்வளவுதான். ஜூஜு இப்படி அப்பட்டமா போய் சொல்லாத. அப்பப்போவா ஒட்டு கேட்பாங்க? எப்பவுமே தான் ஒட்டு கேட்பாங்க. என்ன அங்காளம்மா கரெக்டா? மாலதி, எல்லாரையும் கொஞ்சம் உரக்க பேச சொல்லு, சரியாவே காதுல விழ மாட்டேங்குது. கேட்டிங்களா? அது மட்டும் இல்லப்பா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் ஜூஜுவும் பிராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிச்சோம். இப்போ அது நல்லா போய்கிட்டு இருக்கு. மாலு, என்ன பிராக்டிஸ்? ஐயோ, டாக்டர் பிராக்டிஸ். அதெல்லாம் சரி மாலு, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்ட். ஆனா ஒரு குறை, ஒரு பேரனோ பேத்தியோ இல்லாம இந்த வீடு வெறிச்சோடி கிடக்கு. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காதுன்னு அப்புக்குட்டியே சொல்லிட்டாரே. அதானே, இந்த வீடு சரியில்லை, ராசி இல்லை. மாலதி, உங்க அப்பா சொல்றதான் சரி, இந்த வீடு ராசி இல்லதான். என்ன அங்காளம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? அனுபவத்துல சொல்றமா, இடி மேல இடி விழும், அடி மேல அடி விழுந்துகிட்டு இருக்கு. பாத்தியா பாத்தியா, உடனே இந்த வீட்டை நம்ம காலி பண்ணிடுவோம், வேற வீட்டுக்கு போயிடுவோம். மாப்பிள்ள, நீங்கள் வேற வீடை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ரூம் ஒதுக்கி கொடுத்துருங்க. எனக்கு அதிக தேவையெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு லைட்டு, ஒரே ஒரு ஃபேனு, ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரே ஒரு டிவி, ஒரே ஒரு ஏசி, ஒரே ஒரு கம்ப்யூட்டர், இது போகிறோம். நான் ரொம்ப சிம்பிளான மேனு. இது பாருங்கள், நீங்கள் இதை கூட நீங்கள் வாங்கி தர வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன். அதான் கிரெடிட் கார்டு இருக்கேன், விஸ்கு விஸ்கு. ஆனால் பணத்தை மட்டும் மாதம் மாதம் மறக்காமல் கட்டிடுங்க. மாமா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள, காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கிரெடிட் கார்டை கொஞ்சம் தாங்கல, ஞாபகத்தோட எங்கேயோ தொலைச்சிடறேன். தம்பி, அப்படி தொலைக்கிறதா இருந்தா எங்க வீட்டுல எங்கேயாச்சும் வந்து தொலைச்சிருங்க, நான் எப்படியா தேடி எடுத்துக்கிறேன். ஏன்னா நாகராஜ் கூட ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. மாமா, எல்லாரும் இப்படி கெட்டு போனது காரணம் உங்க ட்ரைனிங் தான். ஷோ, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். நாம வேற எந்த வீடும் பார்க்க வேண்டாம். அப்பா நல்லா கேட்டுக்குங்க, நாம இந்த வீட்டில் தான் இருக்க போறோம். நீ சொல்லிட்டாச்சா? ரயில்வேக்காரங்க சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இந்த காலனி அடிக்க போகிறோம்னு. அதையும் மீறி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நீ அடம் பிடிச்சேன்னு வச்சுக்க, இந்த தொங்கு ரயில் கம்பியில் அதில் அப்படியே தொங்கிக்கிட்டு தான் இருக்கணும். அடட, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. என்ன இங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல இருப்போம். அதானே மடத்தனமாக விளாடுற நீ. இந்த பார், அதெல்லாம் போட்டோம். முதல்ல நீ யாருன்னு சொல்லு, ராமகிருஷ்ணனா இல்லை பாலகிருஷ்ணனா? பாலகிருஷ்ணன் சார். பாலகிருஷ்ணன் தானே, நல்ல வேலை, காலை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது பாருங்க, எல்லாம் நல்லா கேட்டுங்க. ராம் நகர் 1வது தெருல 2ஆம் நம்பரு, 2வது தெருல 4ஆம் நம்பரு, 3வது தெருல 6ஆம் நம்பரு. ஏண்டா வாய்ப்பாடு சொல்றியா? 1 1 2 1 2ன்னு? இல்ல சார், இது வாய்ப்பாடு இல்ல. அதாவது ராம் நகர் 1வது தெருல 2ஆம் நம்பர் வீடு காலியா இருக்கு, 2வது தெருல 4ஆம் நம்பர் வீடு காலியா இருக்கு, 3வது தெருல 6ஆம் நம்பர் வீடு காலியா இருக்கு. வெரி குட் வெரி குட். டேய், நீ புத்தாலிடா, எள்ளுன்னா என்னையா நிக்கிற நீ? நாங்க புது வீட்டுக்கு போறோம்னு சொன்ன உடனே காலியான வீட்டோட லிஸ்ட் எல்லாம் வரிசையா சொல்லிட்டே வரியே. பாலகிருஷ்ணா, அண்ணி, ஓ அண்ணி, எங்கள் அண்ணி, அங்கையர் கண்ணி. பாலகிருஷ்ணா, உன்னை யார் வீடு பார்க்க சொன்னது? அண்ணி, ஓ அண்ணி. நிறுத்துறீங்களா? எப்படியும் இந்த காலனி இடிக்க போறாங்க, நாம வேற வீடு பார்த்தாகணும். அதான் அட்வான்ஸாவே வேற வீடு பார்த்துட்டேன். வெரி குட் வெரி குட். என்ன வெரி குட்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, நான் தீர்மானமா சொல்றேன், நானும் ஜூஜுவும் இந்த வீட்டில் தான் இருப்போம். என்ன ஜூஜு? ஆமா, அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னபடிதான். என்னது? தொங்கு ரயில் கம்பியில தொங்க வேண்டியதுதான். என்னங்க என்னங்க? Don't disturb. என்னது டோன்ட் டிஸ்டர்ப்?
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த காத்துல அபிநயம் பிடிக்கிறத நிறுத்துங்க. நான் என்ன பரதநாட்டியம் கத்துக்கேனா? காத்துல அபிநயம் பிடிக்கிறதுக்கு ஒரு திங்கிங்ல இருக்கேன். என்னத்த திங்கிங்க? ஓஹோ, நம்ம வீட்டு பாத்ரூமை எப்படி புதுவிதமா ரிப்பேர் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இன்சல்ட் 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 என்றே தெரியாம பேசல நீ. பார், என்ன பேசுறமா சட்டுப்பட்டு பேசிட்டு கிளம்பு. கூடிய சீக்கிரமா நீ வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாம என்கிட்ட பேச முடியாது. நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேன். ரங்கா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன். லட்சாதிபதி. முக்காவாசி அந்த அமெரிக்கால ட்வின் டவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் எனக்கு தான் வரப்போறது. பேசிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் டாக்கிங். ஐயோ, உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அதான் இப்படி எல்லாம் உளறீங்க. நீங்க எதையோ பார்த்து பயந்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மோகினி பிசாசை பார்த்து பயந்துருக்கீங்க. அதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. யாரு வளர்றா? யாரு இப்படி பேசுறா? நீங்கதான். நீங்க காத்துல கோலம் போடும் போதே நினைச்சேன் ஏதோ காத்து கருப்பு பட்டுடுச்சு. கொஞ்சம் விட்டா நான் உட்கார வச்சு வேப்ப அடிப்ப போல் இருக்க. அது இல்ல. நீ முதல்ல உட்காரு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தாயே பரதேவதை, நான் சொல்றதை கேக்குறியா? சொல்லுங்க. ரயில்வேக்காரங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்காங்க. இந்த காலனியை இடிக்க போறதா நோட்டீஸ் விட்டுருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? காலனி இடிக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா? எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க. மத்தவங்களை விடு, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாரு. இந்த காலனியை இடிச்சா இந்த காலனி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? வேற ஒரு காலனிக்கு போவாங்களா? காலனிக்கு போவாங்களா? அப்ப அந்த புதுசா ஒரு காலனி கட்டணுமா? அப்ப அங்க புதுசா ஒரு காலனியை கட்டணுமா? நீ என்ன எக்கோவா? நான் சொல்றதே திருப்பி திருப்பி சொல்ற. பேசாம இரு. எங்க விட்ட? எக்கோல. அவன் எக்கோல விட்டான். சரி, பாப்பற பார். புதுசா ஒரு காலனி கட்டுறவங்க அந்த கான்ட்ராக்ட் எப்படியாவது நம்ம வாங்கிட்டோம் வச்சுக்க, நம்ம லட்சாதிபதி கோடீஸ்வரன். பல கான்ட்ராக்டுகள் வரும். அதுக்கப்புறம் நேரா அமெரிக்கா போய் இந்த ட்வின் டவர்ஸ் அடுக்கடுக்கா கட்ட வேண்டியதான். என்னங்க, இத அப்படியே போய் காலனிக்காரங்கிட்ட சொல்லிடாதீங்க. உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இந்த காலனி இடிக்க கூடாதுன்னு அவங்க தீவிரமா இருக்காங்க. இந்த மாதிரி கண்ட கண்ட கற்பனைகளை யோசிக்கிறத விட பேசாம படுத்துங்க. கரண்ட் பில்லாவது மிச்சமாகுங்க. ஐயோ, நீங்க பேசுறது காலனிக்காரன் கால விழுந்துருச்சு போல இருக்கு. உங்களை அடிக்க வராங்க போல இருக்கு. ஐயோ, என்னங்க பண்றது இப்ப? என்னங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. முட்டுக்கட்டை இல்லையே. ஐய, இவளா? இதுக்கா யார் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு பீடிகை போட்ட. என்ன 2 பேரும் சாதாரணமா இருக்கீங்க? நாங்க பேய் வந்திருக்கோம். எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்ல? வந்து பார்த்தா எனக்கு என்ன பயம்? அதான் தினம் அடிக்கடி வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி பே ஆயிட்டியே நீ. ஆமா, சாதாரணமா தனியா வருவ? என்ன இன்னைக்கு 2 ஸ்டெப்னி? இவங்க என் அசிஸ்டன்ட். இவ நீலி, அவ சூலி. நமஸ்காரம். உங்க 2 பேரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, உபச்சாரம் பண்ணி உள்ள கூட்டு வந்து சாப்பாடு போடு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீலிக்கு மனுஷ உடம்ப கடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சூலிக்கு மனுஷ ரத்தத்தை உறிஞ்சறதுனா ரொம்ப பிடிக்கும். என்னது? மனுஷனை கடிக்கிறதும் ரத்தம் குடிக்கிறதும் ரொம்ப பிடிக்குமா? அதான் எங்க ஊர் கொசுவெல்லாம் தினமும் பண்ணிட்டு இருக்கேன். விளையாடாதீங்க. நீலியும் சூலியும் ரொம்ப பசியில இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களை சக்கையா புளிஞ்சு போட்டுடுவாங்க. சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டனே, திரிசூலம் பங்களா பில்டிங் கான்ட்ராக்ட நீ எடுத்துக்க கூடாது. நானும் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது மாத்திரம் நடக்காது. டோன்ட் வேஸ்ட் மை டைம். இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? வேணா, அனாவசியமா நீலி சூலிக்கு வேலை வச்சிடாத. பாத்தீங்களா 2 பேரும் விருந்துக்காக எவ்வளவு துடிக்கிறாங்கன்னு? மரியாதை அந்த கான்ட்ராக்ட விட்டுரு. என்னங்க, இன்னைக்கு பேய் ரொம்ப தீவிரமா இருக்கு. இல்ல, பௌர்ணமி கிட்ட வருது இல்ல, அதான் 3 பேயும் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுது. நான் பாத்துக்கிறேன். மோகினி பேயே, நமக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். ஒப்பந்தமா? ஆமா, அந்த திருசூலம் கான்ட்ராக்டை நான் கை விட்டுறேன். ஆனா அதுக்கு பதிலா உன்னோட பேய் பவர் யூஸ் பண்ணி இந்த காலனில புதுசா ஒரு காலனி கிரியேட் பண்ணி அந்த கான்ட்ராக்டை எனக்கு வரும்படி செய்யுது. அது எனக்கு தெரியாது. என்னால முடியாது. என்னாலையும் திரிசூலம் கான்ட்ராக்டை விட முடியாது. அப்படியா? ஆமா. உங்களை என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ணுவ? நீலி சூலி.
ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு. பூச்சி மத்தால பூச்சி சாப்பிடாமையோ பேரெல்லாம் ஓடி போச்சுக்கா. ஏண்டி இது பூச்சி மருந்தா? ஆமா. சென்டென்ஸ் சொல்லி உங்க அப்பா கல்யாணத்துக்கு கொடுத்தாண்டி. என்னாச்சு? எங்க ஊர்ல பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் கொலவை போடுறது பழக்கம் மாமா. மாமாவா? ஆமா மாமா. உங்க பழக்கத்துல உங்க ஊர்லயே வச்சுக்கோங்க. ஏட்டல இங்க அசோசியேஷன் மீட்டிங் நடக்கிறதா? ஓ சரி, மீட்டிங்க்கு எல்லாரும் வந்தாச்சா? ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஜூஜு வரல, சீட் போட்டு வச்சிருக்கேன். வந்தா சொல்லிக்கலாமா? நீங்க ஆரம்பிங்க சார். வரட்டும் வரட்டும். இப்போ இந்த மீட்டிங்கை நம்ம எதுக்காக கூட்டியிருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியுமா? எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத? எதுக்கு ஆரம்பிக்கிறோம்னு தெரியாமலே வந்துடுறத. இந்த பாருங்கோ, மீட்டிங் நடக்கிறப்ப குறுக்க பேசப்படாது. ஏட்டலா எங்க விட்டேன்? தொங்கு ரயில் திட்டம். இந்த பாருங்க, ரயில்வே காரா வந்து நம்ம காலனியை இடிக்க போறாளாம். தொங்கு ரயிலுக்கு பேஸ் ஸ்டேஷன் இங்கதான் வைக்க போறேன்னு சொல்றா. ஏங்க, பக்கத்து வீட்டை இடிச்சு தொங்கு ரயில் அந்த பக்கமா விட்டா நம்ம மாடியில இருந்து தாவி அதுல ஏறிக்கலாம்ல. தாவியா இருந்தா ஏன்டா உன் குரங்கு பத்தி உன்னை விட்டு போகவே போவாதா? டேய், நம்ம காலையில வழியா தான் தொங்கு ரயில் போறதா ரயில்வேக்காரங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி பக்கத்து வீட்டு இடிக்க முடியும்? அப்ப ஒண்ணு பண்ணலாம், பக்கத்து வீட்டை விலைக்கு வாங்கி அங்கிருந்து தொங்கு ரயில்ல தாவி ஏறிக்கலாம். ஐயா, சந்தேகமே இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன், இவன் குரங்கே தான். ரெண்டு பேரும் வாய் வச்சு சும்மா இருக்கீங்களா? நீங்க ஆரம்பிங்க சார். ஹலோ லேட் டாக்டர். வாங்க. என்னது? டாக்டர் லேட்டா வரான்னு சொன்ன அவ்வளவுதான். வாங்க உட்காருங்க. இவ்வளவு பேர் எதுக்காக்கும் உட்கார்ந்து உட்காருங்க. இல்ல, இந்த தொங்கு ரயில் நம்ம காலனி வழியா போச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீ ரயில்வே பாஸ் கொடுப்பாங்களா? கிழிஞ்சது கொடுப்பா, காம்பன்சேஷன் கொடுப்பா. ஓ, அப்போ காம்பன்சேஷன் கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பிக்கையில இருக்கேளா? என்ன காம்பன்சேஷன் பத்தி பேசுறீங்க? இந்த காலனியை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. இனிமே காப்பாற்ற முடியுமா என்ன? அதான் ரயில்வேல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க அந்த காலனியை காலி பண்ண சொல்லி. அப்புறம் என்ன காப்பாத்துறது? சார், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு ஒரு வழி இருக்கே. இந்த காலனியை காலி பண்ணிட்டு புதுசா ஒரு காலனி கட்டிடலாம். அந்த கான்ட்ராக்ட் நானே பண்ணிடுறேன். ஐ வில் டு இட். நோ. எல்லாரும் இந்த காலனியை விட்டு போறதுலயே இருக்கீங்க. எத்தனை வருஷம் எல்லாம் ஒண்ணா இதே காலனில இருந்திருக்கீங்க. எப்படி திடீர்னு உங்களால பிரிய முடியும்? நாய் வாயில இருந்து பொறைய புடுங்குற மாதிரி இருக்கு. ஓ, நாய் வாயிலேருந்து பொறையெல்லாம் பிடுங்கப்படாது, அது கடிச்சிரும். இது பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, யாரும் இந்த காலனில இருந்து பிரிஞ்சு போகக்கூடாது. ஓ, பேசாம நான் ஒண்ணு பேசுறேனே. பேசாம எப்படி சொல்ல முடியும்? பேசினா தான் ஏதாவது சொல்ல முடியும். டேய், இனிமேல் ஏதாவது பேசுன கோனுஷால வாய் தச்சிருவேன். நீங்க சொல்லுங்க மகாதேவன் சார். அது பின்னே நம்ம வக்கீல கூப்பிடுவோம். அவர் என்ன மேட்டர் சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வோம். கரெக்ட். உடனே வக்கீல வர சொல்லுங்க. வெரி குட் வாசுதேவன் சார். மகாதேவன், என்ன நான் சொல்றது சரிதானே? எல்லாம் சரிதான். டபுள் ஓகே. இவன் எங்க இங்க வந்தான்? இவனே தாங்க. ஒரு நாள் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லா ரூமும் சுத்தி பார்த்து பைத்தியமா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா, அவனை பைத்தியம் சொல்லாதீங்க. பைத்தியம் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அவன் ஒன்றும் பைத்தியம் இல்லை. அவன் யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. இவர் பெரிய மகாராஜா. இவரை பத்தி நீ சொல்ல விட நாங்களும் ஆச்சரியப்பட்டு போடுவோம். ஒரு காலத்துல அவன் ராஜாவா வலம் வந்தவன் தான். என்ன வாக்கும் சொல்றாய்? ஐயா, இந்த ஏரியாவுக்கு சொந்தக்காரரான கருணாகரன் இருந்தாரு, அவரோட குடும்ப வாரிசு 3வது கருணாகரன். ஷார்ட்டா சொன்னா கருணாஸ். ராஜாவா வர வேண்டியவன் இப்ப ராப்பிச்சியா சுத்துறான். தொப்பி. நான் தொப்பி இல்லை பிரதர். கருணாஸ். கருணாஸ் பார்ட் 3. என்ன பெரிய டெர்மினேட்டர் பார்ட் 3 மாதிரி. அது சரி, எதுக்காக இங்க வந்திருக்கேள்? என்ன பிராந்து மாதிரி சுத்தின்னு இருக்கேள்? இந்த உலகத்திற்கு
நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இவருக்கு சிம்பிளா ஈஸியா கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல தெரியாது. நீங்க இப்படி எல்லாம் கேட்டா அவர் எப்படி பதில் சொல்லுவார்? கேள்வி கேட்பது ஈஸியாம், காற்றில் பறப்பது தூசியாம், தண்ணி தொட்டியில் பிடிப்பது பாசியாம். மாதத்தில் வருவது மாசியாம், மாதவி பேரு தாசியாம். உன் தந்தை சென்றது காசியாம். சூப்பர் அபு. ஒரே அப்பு. உமக்கு என்னதுல பெருசா புரிஞ்சு கொடுத்தோம் ஐயா, இதுக்கெல்லாம் விளக்கமே சொல்ல முடியாது. இருக்கிற அறிவு வச்சு நாமளே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இல்லே, நேக்கு புரிஞ்சு கொடுத்து ஈசி தூசி பாசி. ஏ மகாதேவா, இது ரொம்ப முக்கியமா? கொஞ்சம் சும்மாறா. இதோ பாருங்க கருணாஸ், உங்க பாட்னார் காலத்துல கட்டின காலனி ஆக்கும், இதை போய் ரயில்வேக்காரா இடிக்கிறேன்னு சொல்றா. உங்க புத்தியில என்ன உத்தரவு வருதோ அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். உட்காருங்க. விருந்தாளியை உபசரிக்க தெரிந்ததற்கு நன்றி. இது என் தாத்தா கட்டிய பூமி. இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறது மாமி. ராஜமாமி. இதற்கு பதில் தெரிந்தவன் யாராவது இருந்தால் காமி. இல்லை என்றால் உங்களை காப்பாற்ற வேண்டியது அந்த சாமி. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை.